கறி வேலையும் நீங்க தான் செஞ்சீங்க. எல்லா கறி வேலையும் நீங்க தான் செஞ்சீங்க. போதும் பாப்பா, சின்னத்துலேருந்து நீங்க எனக்கு செஞ்ச கறி வேலை எல்லாம் போதும். நான் நோண்டியாவினதெல்லாம் போதும், இதுக்கு மேல வானம் ப்ளீஸ். அப்படி என்னடா கறி வேலை செஞ்சேன்? சின்னத்துல கடைக்கு போயிட்டு வந்து பேலன்ஸ் சொல்லிய முள்ளகள் பண்ணுவேன். அதை திருப்பி கேட்டு அடி அடியண்டு அடிப்பீங்களே வாப்பா. டேய், அதெல்லாம் சேர்த்து வச்சோன்னே கோல்ஃபிஸ் கூட்டி போவத்தாண்டா இந்தன். கோல்ஃபிஸ் கூட்டி போவீங்க, ஆனா அங்க போயிட்டு நான் கேட்குற பெலூனை வாங்கி தராம வெறும் 10 ரூபா ஐஸ்கிரீமை தந்தே மாத்துவீங்களே வாப்பா. என் கையில சளியை தந்தா தானே வாப்பா தெரியும் நான் பம்மா மிட்டா வாங்குவேனா கிரி டோப்பி வாங்குவானாண்டு. என் கூட்டாளி பொடி என் வாப்பா மார்க்கள் எல்லாம் லைட் பத்திர சப்பாத்து வாங்கி கொடுத்தீங்க. நீங்க எப்பயாவது எனக்கு லைட் பத்திர சப்பாத்து வாங்கி தந்திருப்பீங்களா வாப்பா? ஒரு சுத்திர பெல்ட் வாங்கி தந்திருப்பீங்களா? பெருநாளைக்கு வாங்கி தரேன்னு தானே சின்னன், வாங்கி தரேன்னு சொல்லுவீங்க, ஆனா வாங்கி தர மாட்டீங்க. ஏண்டா எல்லாம் உங்களோட சித்தனத்துல தான் செய்வீங்க. இந்த ஷேட் பெட்டால 300 ரூபாய்க்கு தட்டில் நீங்க தான் வாங்கி தந்தீங்க. அது பிராண்டட்னு நீங்களே வாய்ப்பீத்தி கொள்ளுவீங்க. அதை ஊத்தையாம பாவி என்று வேற காதை கடிப்பீங்க. எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதை கிழிச்சு வீசிட்டு எனக்கு நோலி மீட்டில் விட்டு வாங்கிட்டாங்கன்னு கத்தணும் போல தோணும். கடைக்கு அனுப்புவீங்க, நானும் மெம்பரியாவி போவேன். ஆனா நான் போயிட்டு வரத்துக்குள்ள ஃப்ரிட்ஜில் இருக்கிற சாப்பாடெல்லாம் நீங்களே திண்டுறீங்களே வாப்பா. சட்டிக்கு எடுக்கிறாங்க வாப்பா கூட்டாளி பொடியமார்கள் எல்லாம். டேய் வா, பொம்பளை பிள்ளைகளோட பல்லாங்குழியில் ஆடுவோம் என்று கூப்பிடுவீங்க. நானும் நாக்க தொங்க போட்டு கொண்டு வருவேன். ஆனா என்ன வயரை பிக்கிறாத நினைச்சு அந்த குழியில போடு இந்த குழியில போடு என்ன கையை இப்படி பிடிச்சு கொண்டு குட்டி வல்ல முன்னுக்கு என்னை நோண்டியாக்கி நான் பாம்புலேன்னு எனக்கு என்ன வாப்பா மரியாதைக்கு? உங்களுக்கு தெரியா வாப்பா, நீ எனக்கு செய்கிற கெரிவேலையும் பொறுத்து கொள்ளலாமா, நான் நோண்டி ஆகுறதையும் தாங்கி கொள்ளலாமா? நரகம்பா நரகம். கோபம், வெறுப்பு, டிப்ரெஷன் யார் மேலே காட்டுறது எவர்ட மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் ஒரு தரக பொடிய மார்களோட பைட் ஆகிட்டேன். அண்டையிலேருந்து பொடிய மார்கள் என்னை வயரை பிக்கிறதே நிப்பாட்டிட்டாம்பல். நான் ஏன் இப்படி பைத்தியம் விளாடுறேன்னு என் கூட்டாளி பொடிய மார்களுக்கே தெரியாதப்போ என்னை பழைய துண்டுக்கு எப்படி வாப்பா தெரியும்? அதுதான் போயிட்டா. நான் ஒரு சின்ன மூளைக்கேறேன்னு நினைச்சு என்னை விட்டுட்டு போயிட்டா.